வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 55% சொத்து சேர்த்ததாக வழக்கு. வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்ததில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல். மாமல்லபுரம் அருகே சாலை தடுப்பில் கார் மோதி கவிழ்ந்து விபத்து. நடிகை யாஷிகா அவரது நண்பர்கள் படுகாயம். தோழி சம்பவ இடத்திலேயே பலி. டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் முதல் சுற்று. இஸ்ரேல் வீராங்கனையை நேர் செட் கணக்கில் வீழ்த்தி PV சிந்து வெற்றி. ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் துடுப்பு படகு போட்டி அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி. டோக்கியோ ஒலிம்பிக்கில் பளு தூக்கும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் வீராங்கனை மீராபாய் சானு. ₹1 கோடி பரிசு அறிவித்தது மணிப்பூர் அரசு. டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் இரட்டையர் டென்னிஸ் முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் சானியா அங்கிதா ரெய்னா இணை தோல்வி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 19,665 கன அடியாக அதிகரிப்பு. டெல்டா பாசனத்திற்காக 12,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம். கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் யானை தாக்கி விவசாயி பலி. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. TRS கட்சியைச் சேர்ந்த பெண் MPக்கு 6 மாதம் சிறை. இந்தியாவில் கொரோனாவிற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,20,000 கடந்தது. ஒரே நாளில் 535 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஒலிம்பிக் மகளிர் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து வெற்றி பெற்றார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் 2ஆம் நாளான இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து இஸ்ரேலின் போலிகார்போவாவை எதிர்கொண்டார். இதில் சிறப்பாக விளையாடிய PV சிந்து 21-7, 21-10 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். முதல் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து சிந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சானியா மிர்சா இணை தோல்வியுற்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் சானியா மிர்சா அங்கிதா ரெய்னா இணை உக்ரைனின் கிக்ஸ்னோனிக் லியட் மில்லோ இணையை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 6-0, 6-7, 8-10 என்ற செட் கணக்கில் உக்ரைன் ஜோடி வெற்றி பெற்றது. இதனால் சானியா மிர்சா அங்கிதா ரெய்னா இணை முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்தது. டோக்கியோ ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்து ஏமாற்றம் அளித்தனர். பெண்கள் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் யஷாஸ்வினி தேஷ்வால், மானு பாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மானு பாகர் 575 புள்ளிகள் பெற்று 12ஆம் இடமும், யஷாஸ்வினி 574 புள்ளிகள் பெற்று 13வது இடமும் பிடித்தனர். முதல் 8 வீராங்கனைகள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் என்பதால் இருவரும் இறுதிப் போட்டி வாய்ப்பை இழந்தனர். இப்போட்டியில் சீன வீராங்கனை முதல் இடமும், கிரீஸ் வீராங்கனை 2ஆம் இடமும், ரஷ்ய வீராங்கனை 3ஆம் இடமும் பிடித்தனர். ஒலிம்பிக் ஆண்கள் இரட்டையர் துடுப்பு படகு போட்டியில் இந்திய அணி அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது.
1500 மீட்டர் ஆண்கள் இரட்டையர் துடுப்பு படகு போட்டியின் இரண்டாம் சுற்றில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் லால் ஜுவாட் மற்றும் அரவிந்த் சிங் ஆகியோர் பங்கேற்றனர். இருவரும் பந்தய தூரத்தை 6 நிமிடங்கள் 43 வினாடிகளில் கடந்து 3ஆம் இடம் பிடித்தனர். இதன் மூலம் அவர்கள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். இப்போட்டியில் போலந்து அணி முதல் இடமும் ஸ்பெயின் 2ஆம் இடமும் பிடித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் இந்திய வீராங்கனை பிரணத்தி நாயக் இறுதிச் சுற்றுக்கு முன்னேற முடியாமல் தோல்வியை தழுவினார். ஜிம்னாஸ்டிக் தனிநபர் பிரிவின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறும் போட்டிகள் இன்று நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் வீராங்கனை பிரணத்தி நாயக் பங்கேற்றார். இதில் புள்ளிகள் அடிப்படையில் முதல் 8 இடங்களை பிடிப்பவர்கள் மட்டுமே இறுதிச் சுற்றுக்கு செல்ல முடியும். ஆனால் பிரணத்தி நாயக் 12ஆம் இடம் பிடித்ததால் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். தூத்துக்குடியில் கோழி இறைச்சியின் விலை உயர்ந்திருப்பதால் அசைவ உணவு பிரியவர்கள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் கோழி இறைச்சியின் விலை ஒரு கிலோவிற்கு 150 270 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வால் அசைவ பிரியர்கள் கவலை அடைந்தனர். ஆடி, கார்த்திகை மாதங்களை ஒட்டி பண்ணைகளில் கோழி உற்பத்தி குறைந்ததால் விலை உயர்ந்திருப்பதாக இறைச்சி கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது ஆடி மாதம் கோழி விற்பனை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கோழி உற்பத்தியை கம்மியாக்கி விலைவாசி ரொம்ப கூட வைக்காங்க. இந்த டைமில் கோழி 150 ரூபாய்க்கு தான் விற்கும். ஆனால் 260 ரூபாய்க்கு விற்கி. தோலை உரிச்சது 260 ரூபா, தோலோட 240 ரூபா விற்கி. இதனால் சாதாரண மக்கள் மட்டன் வாங்குறது இருந்தால் மட்டன் 800 ரூபா 900 ரூபாய்க்கு விற்கி. அதனால் சாதாரண மக்கள் சிக்கன் வாங்கி திங்கிறவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த விலைவாசி கூடங்கிறதுனால சாதாரண மக்கள் வாங்கி திங்கிறது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது சிக்கன் விலையை கேட்டால் அப்போ என்ன கோழி விலை ரேட்டா அப்படின்னு சொல்லி பெரும் அவதிக்குள்ளாயிருக்காங்க மக்கள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டவிருப்பதால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை 105 அடி உயரமும் 32 TMC நீர்த்தேக்கம் கொண்டது. இந்த அணை மூலம் ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் 2,47,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக பவானிசாகர் விளங்குகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து படிப்படியாக உயர்கிறது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை 99 அடியை எட்டியது. 100 அடியை விரைவில் எட்டும் என்பதால் பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதனால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியின் பெண் MP மல்லோத்து கவிதாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக மெஹ்பூபாபாத் தொகுதியைச் சேர்ந்த TRS கட்சியின் மக்களவை உறுப்பினர் மல்லோத்து கவிதா மீது வழக்கு தொடரப்பட்டது. சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் மல்லோத்து கவிதா மீதான குற்றச்சாட்டுகள் உறுதியானதால் அவருக்கு 6 மாதங்கள் சிறை, 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் M. ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அஇஅதிமுகவை மீட்கவும் தொண்டர்களை சந்திக்க வருகை தரும் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில பொருளாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான திரு R. மனோகரன், மாவட்ட அவைத் தலைவர் திரு துரைராஜன், இணை செயலாளர் ரேவதி பத்மநாபன், துணைச் செயலாளர்கள், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் உட்பட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தார். தென்கனைக்கோட்டை அருகே பெட்டமுயிலாளம் பகுதி புல்லஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான முனுசாமி என்பவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். முனுசாமி இரவு வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்றனர். இந்நிலையில் வனப்பகுதியில் யானை மிதித்து முனுசாமி உயிரிழந்தது தெரியவந்தது. வனத்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேன்கனைக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
நெல்லை அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் கூட்டம் பனை மரங்களை சாய்த்து சேதப்படுத்தின. களக்காடு புது தெருவைச் சேர்ந்த விவசாயியான சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் தலையணை மலையடிவாரத்தில் உள்ளது. இந்நிலையில் அவரது தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் அங்கிருந்த பனை மரங்களை சாய்த்து சேதப்படுத்தின. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இப்பகுதிகளில் கரடிகள் அட்டகாசம் செய்த நிலையில் தற்போது காட்டு யானை தொல்லை இருப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரை அவமதிக்கும் விதத்தில் பேசியதாக பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா கைதான நிலையில் போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளரையும் போலீசார் கைது செய்தனர். மத கலவரத்தை உருவாக்கும் வகையில் பேசியதாக பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே சிறையில் பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவிற்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து அவருக்கு சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அருமனையில் நடந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து ஸ்டீஃபன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர் குளித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நாகர்கோவில் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். ஸ்டீஃபன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து உள்பட 25 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே குடும்ப தகராறில் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் கணவன் வீட்டை உடைத்து பொருட்கள் சூறையாடிய நபர்களை பொதுமக்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள செல்வநாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவருக்கும் உமா மகேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு குடும்ப தகராறில் மனமுடைந்த உமா மகேஸ்வரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் வழங்கிய புகாரின் அடிப்படையில் சத்தியமூர்த்தியின் பெற்றோர் கைது செய்யப்பட்டனர். உமா மகேஸ்வரியின் உறவினர்கள் சத்தியமூர்த்தியின் பெற்றோர் வசித்து வந்த வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் உதவியுடன் இச்சம்பவம் நடைபெற்றதாக கூறி செல்வநாயகபுரம் கிராம மக்கள் முதுகுளத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே சாலை தடுப்பில் கார் மோதி கவிழ்ந்த விபத்தில் நடிகை யாஷிகா படுகாயமடைந்தார். அவரது தோழி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாமல்லபுரத்தை அடுத்துள்ள கிழக்கு கடற்கரை சாலை சூளேரிக்காடு பகுதியில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலை தடுப்பில் மோதி அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட சக வாகன ஓட்டிகள் காரில் இருந்தவர்களை மீட்டு பூஞ்சேரியில் உள்ள விபத்து சிகிச்சை மையத்திற்கு அனுப்பினர். தனியார் தொலைக்காட்சி தொடர் பிரபலம் நடிகை யாஷிகா மற்றும் அவரது நண்பர்கள் காரில் பயணம் செய்ததும் தெரியவந்தது. அவர்கள் படுகாயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காரில் பயணித்த யாஷிகாவின் தோழி பவானி விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவர் அமெரிக்காவில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. உடலை கைப்பற்றிய மாமல்லபுரம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மது போதையில் விபத்து நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஜி கே அண்ணாதுரை மறைவிற்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி விதிநகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டி விதிநகரன் இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஜி கே அண்ணாதுரை உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை திரு டி விதிநகரன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மறைந்த முதல்வர் மாண்புமிகு அம்மாவின் மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவராக சின்னம்மா திகழ்ந்ததாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி சந்திரலேகா தெரிவித்துள்ளார். மாண்புமிகு அம்மாவுடன் சின்னம்மாவிற்கு நட்பு ஏற்பட்டது எப்படி எப்போது என்பது குறித்து தியாக தலைவி சின்னம்மா நமது ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் விளக்கமாக தெரிவித்திருந்தார். அம்மாவை கட்சியில் பொறுப்பு கொடுத்து அம்மாவுடைய நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது கொள்கை பரப்பு செயலாளராக அந்த சமயத்தில் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் நம்மளுடைய கம்பெனிக்கு தான் அந்த ஒர்க்கு ஆர்டரை கொடுப்பாங்க. இவங்களும் நல்லா செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா சினிமாவில் இருந்ததுனால அவங்களுக்கு நாங்கள் எடுத்த அந்த முறை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதனால் அவங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரலேகா அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க, சந்திரலேகா எனக்கும் ஃப்ரெண்டு தான் அவங்க,
அவங்க தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அம்மா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து சந்திரலேகாட்ட நான் சொன்னேன், நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது குறித்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சந்திரலேகாவிடம் கேட்டபோது அவர் இந்நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். சசி கிட்ட என்னன்னா ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட், ஒரு ரொம்ப பிரியமான பர்சன். அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு என்னோட சன் அபிஜித். என் பையனுக்கு அப்போ வந்து ஒரு 3.5 வயசு இருக்கும். ஸோ அவன் வந்து சசி ஆண்டின்னு அவங்க கூட தான் போவான். ஸோ அதுக்கப்புறம் நட்ராஜன், நான் சவுத் ஆர்காடில் நான் 2.5 வருஷம் கலெக்டராக இருந்தேன். ஆனால் நட்ராஜன் ஒரு 1 இயர்லேயே அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து திருநெல்வேலிக்கு போனார். அப்புறம் அங்கேருந்து ஹி வென்ட் பேக் டு சென்னை. அப்போ தான் சென்னையில் வந்து, ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் 2 அதிகாரிகள்ன்றதை மீறி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்போது சசி வந்து அந்த வினோத் வீடியோ விஷன் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகி அவங்க வந்து வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அப்போவே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க வந்து இந்த கேசட்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்தது முதலே ஜெயலலிதாவோட. அப்புறம் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்த உடனே நான் வந்து சஜஸ்ட் பண்ணினேன் ஜெயலலிதா கிட்ட, சசி ரொம்ப நல்லா ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இப்போ இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஸோ ஷீ இஸ் அ லேடி, ஷி வில் டூ அ குட் ஜாப், எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீங்கள் அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் சசி டிட் அ குட் ஜாப். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆச்சு, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கண்டினியூ ஆச்சு. ஏன்னா ஜெயலலிதாவோட லைஃப்பை எடுத்து பார்த்தா அவங்க வந்து எப்போவுமே ஒரு தனிமையிலே இருந்து யாருக்கிட்டையுமே பழகலை, அவங்களுக்குன்னு யாருமே இல்லை, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு தன்னை கவனிச்சுக்கிறதுக்கு, தன்னோட பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் தேவைப்பட்டாங்க. அதனால அவங்க வந்து சசியை ரொம்ப டிபெண்ட் பண்ணி, சசி எப்போவுமே தன்னோட இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பல தடவை நான் சசியோட வீட்டில் இருக்கும்பொழுது ஃபோன் கால் வரும். நீ உடனே அப்போ தான் சசி வந்து ஜெயலலிதா வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. உடனே ஒரு கால் வரும். சசிக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா வீட்டில் அவங்க மாமியார் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, வீட்டை பார்க்கணும். ஆனாலும் இவங்க சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் கிளம்பி போவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அப்படி ஒரு எது எடுத்தாலும் சசின்னு ஒரு டோட்டல் டிபெண்டன்சி சசி மேலே வந்துடுது. அதனால் சசிக்கு என்ன ஆகிடுதுன்னா அவங்கள பார்த்து ஐயோ பாவம் இப்படி இருக்காங்களே, ஒரு கஷ்டப்படுறாங்களே, தனிமையில் இருக்காங்களே, யாருமே இல்லையே, ஒரு நார்மல் லைஃப் மற்றவங்கள மாதிரி அவங்களுக்கு இல்லையேன்றதுல சசி அவங்க போய் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கிடுது. அப்படி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் யுஎஸ்லேருந்து திரும்பி வந்தாச்சு. அப்போல்லாம் அவரை சசியை கூப்பிட்டு பேசுவார் எம்ஜிஆர். அப்போ வந்து சசி வந்து ஜெயலலிதாக்காக போய் சாதகமாக போய் அங்கே பேசினது எனக்கு தெரியும். ஏன்னா எங்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் சிஎம்ஐ பார்க்கும்போது தயவு செஞ்சு அக்காக்காக நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி பேசுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்போலேருந்தே அவங்களுக்கு பழக்கம். ரெண்டாவது எம்ஜிஆரோட டெத்துக்கு அப்புறம் யார் வந்து ஏடிஎம்கேவோட லீடர்ஷிப் வரணும்னு சொல்கிற சமயத்தில் ஜானகி அணி இருந்தது, ஜெயலலிதா அணி இருந்தது. ஜெயலலிதா அணியே உருவாகி இருக்காது சசியும் நட்ராஜனும் இல்லைன்னா. ஜெயலலிதா அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பந்திப்பூர், அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இந்த போஸ்ட் கார்டனில் இருக்க வீடை விற்றுட்டு ஒரு எஸ்டேட் வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகணுன்றது தான் அவங்களோட எண்ணம். அவங்களுக்கு அரசியலுக்கு அவங்களுக்கு அந்த தன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் பண்ண முடியும்னு ஒரு தைரியத்தை கொடுத்து அவர் நிறையா பேரை கொண்டு வந்து அவங்களோட சேர்த்து வச்சு அன்னி தேதியில் பாடுபட்டது சசியும் நட்ராஜனும் தான். அதை யாராலையும் மறக்க முடியாது. சசி இல்லாமல் ஜெயலலிதா சிஎம் ஆகி இருக்க முடியாது. நான் ஒரு சின்ன கேள்வி எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் கேட்க விரும்புகிறேன். எம்ஜிஆர் இருந்த சமயத்தில் ஓபிஎஸும் இபிஎஸும் எங்கே இருந்தாங்க? அவங்க ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க, எம்ஜிஆருக்கு எப்படி சசிகலாவை தெரிய மாட்டேன். கட்டாயமாக நான் சொல்கிறேன், நான் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து நான் வந்து ரிங் சைட் வியூவில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு சசிகலா யாருன்னு தெரியும்.
ஆனால் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் கட்டாயம் தமிழ்நாடு ஏன் இந்தியா பூரா உலகம் பூராவும் எம்ஜிஆர் யாருன்னு தெரியும். ஆனால் எம்ஜிஆருக்கும் ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் தெரியுமா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இல்லை, அவங்க எங்கே இருந்தாங்க? ஒரு தொண்டராக இருந்திருக்கலாம், ஒரு ஒன்றிய செயலாளராக கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அவங்களுக்கு அதை பற்றி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நேராக இருந்து பார்த்தவங்க அவங்க கிடையாது. அதனால் அவங்களால சொல்ல முடியாது. அந்த நேரத்திலேயே கூட இது எலெக்ஷனில் வந்து எம்ஜிஆர் இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடந்தது இல்லையா, ஜானகி அம்மா ரொம்ப பயங்கரமாகவே தோற்று போயிட்டாங்க. அப்போ கூட ஜானகி அம்மாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க இந்த லீடர்ஷிப் ஜெயலலிதா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு சசி பிளேட் வெரி மேஜர் ரோல். இந்த 4 வருஷத்தை விடுங்க, அதுக்கு முந்தைய ஒரு 2 வருஷம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல போனாங்கல்ல, அப்போ கூட நினச்சிருந்தா சசிகலா வந்து ஜெயலலிதாவை பிட்ரே பண்ணிருக்கலாமே, ஈஸியாக அதை பிட்ரே பண்ணிட்டு தான் தப்பிச்சிருக்கலாம்ல, பண்ணலையே. அதுதான் அங்கதான் சசி ஸ்டாண்ட்ஸ், சசியோட அந்த ஸ்ட்ரென்த், அதுதான் அந்த லாயல்ட்டி.